சார் வணக்கம் சார். வணக்கம் மார்ஷல். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டியிருந்தாரு. கூட்டணி எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், அதெல்லாம் அமைச்சே தீர்வுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி பாக்குறீங்க? மக்களவை தேர்தலும் இதுதான் சொன்னாரு. இனத்தை அமைச்சாரு. 1% பலம் கொண்ட கட்சி கூட அவரோட கூட்டணிக்கு வராதுன்னு. கடைசியில தேமுதிகவுக்கு 5 சீட்டு கொடுத்தாரு. என் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். ஆனா தேமுதிகவுக்கு 5 சீட்டு கொடுத்ததுல லாபம் இருந்தது. அதே மாதிரி இப்போ விஜய்க்கு பலம் நிரூபிக்காத விஜய் கூட அவர் சீட்டு கொடுக்கலாம். 20 சீட்டுக்கு மேல தர முடியாதுன்னு ராஜேந்திர பாலாஜியை வச்சு அவரு கடைசியா கோடிட்டு காட்டினாரு. அதுதானே காட்டினாரு. நானும் பாஜகவும் நின்னா நாங்களும் நின்னா 150 ஜெயிப்போம், விஜயும் சேர்ந்தா 200ன்னா அவன் 220 தானே மதிக்கிறான். 20 தானே அவர் மதிக்கிறாரு. அதே வேளையில அவர் பாஜக கிட்ட வந்தது சரண்டர் தான். பாஜக இன்னைக்கு 11.4% வாக்குக்கு சீட்டு கேட்கிறாங்க. அன்னைக்கு 2019 5 சீட்டு தான் கொடுத்தாரு. தனிச்சு போட்டிடுங்கன்ட்டாரு. பதறிட்டாங்க பாஜக தலைவர் எல்லாம். அப்ப சீட்டுன்னாங்க. என்ன சீட்டு? ஆர்கே நகர்ல நோட்டா கீழே போயிருக்கீங்க, நாம் தமிழரோட கீழே போயிருக்கீங்க, உங்க இந்துத்துவா எல்லாரும் சேர்ந்துதான் போயிருக்கீங்க. 2.7% ஓட்டு 2021 எடுத்திருக்கீங்க. 40 சீட்டை பாரிவேந்தர் கொடுத்தீங்க, 20 சீட்டை தேவநாதன் கொடுத்தீங்க. 214 கேண்டிடேட் போட முடியல. தேசிய கட்சிகளுக்கே போட முடியல. விஜயா போட போறாரு, கமலாசனோட கீழே தான் கிடப்பாரு கேண்டிடேட் போடுற விஷயத்துல. அப்போ நீங்க இதுக்கு தக்கன 5 சீட்டு வாங்கிடுங்கன்னாரு. 5 சீட்டு வாங்கிடுங்க. 5 வாங்கிட்டு போனாங்க. அதை தொடர்ந்து வந்தது சட்டமன்ற தேர்தல். பாமகவுக்கு 23, 7+1 கொடுத்தவருக்கு. உங்களுக்கு 20 தான் 20 வாங்கிட்டு போனாங்க. 16 தான் சொன்னாரு. அப்புறம் திருவண்ணாமலை, திருக்கோயிலூர்லாம் சேர்த்து 20 கொடுத்தாரு. இப்ப அண்ணாமலைக்கு உழைப்புல, அண்ணாமலைக்கு திறமையில, அண்ணாமலைக்கு வியூகத்துல, அண்ணாமலையோட மதிநுட்பத்துல மாற்றம் 18% ஓட்டு என்டிஏ எடுத்திருக்குது. அதுல 11.4% வாக்கு வரலாற்றே இல்லாத அளவு தமிழ் மண்ணில் பாஜக இரட்டை எடுத்திருக்குது. அண்ணாமலையை கண்டு திராவிட இயக்க ஆர்வலர்கள், கிறிஸ்துவ முஸ்லிம்கள், பாஜக எதிர்ப்பாளர்கள் ஏன் எதிர்க்கிறாங்கன்னா, பாஜகவை 11.4% வாக்குக்கு அண்ணாமலை கொண்டு வந்துட்டாரு. இப்ப 11.4 கடைசியா நடந்த எலெக்ஷன் 20% எடப்பாடி பழனிசாமிக்கு. 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை கேட்கிறாப்புல. அன்னைக்கு நோட்டாவுக்கு கீழே ஆர்கே நகர்ல போனதும் அதிமுக 2வது வந்ததையும் சுட்டி காட்டினீங்க. இன்னைக்கு விக்கிரவாண்டியில நீங்க நிக்கல, ஈரோடு கிழக்குல இன்னும் 2 வாரம் நிக்கல. சோ இடைத்தேர்தல் எல்லாம் எடப்பாடி சுட்டி காட்ட முடியாது. அவரும் இடைத்தேர்தல் களத்தை விட்டு போயிட்டாரு. பாஜக என்டிஏ நம்பி விக்கிரவாண்டில நின்னாங்க, பாஜக ஈரோடு கிழக்குல நிக்கல. அப்ப இன்னைக்கு பேசப்பட வேண்டியது பொது தேர்தல்ல எடப்பாடி எடுத்த 20%, அண்ணாமலை, பாரிவேந்தர், ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன், தேவநாதனோட சேர்ந்து எடுத்த 11.4. இதுல குறைஞ்சபட்சம் 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை. இத சுதாகர் ரெட்டி தெளிவா இருக்கிறாரு. அவர் நாளைக்கு இங்க சாதிச்சு ஒரு பெரிய பொசிஷனை மோடிக்கிட்ட இருந்து ஒரு ரிவார்டு வாங்கணும்னு நினைக்கிறாரு. அவரு ஜெய் பாண்டா அவரு தெளிவா இருக்கிறாரு. மேனன் தெளிவா இருக்கிறாரு. கேசவ நாயன்ஜி பெரிய அர்ப்பணிப்புணர்வோட இந்த கட்சிக்கு வந்த ஒரு அமைப்பு செயலாளர், அவர் தெளிவா இருக்கிறாரு. ஒரு சிலர் தங்களுக்கு எம்எல்ஏ டிக்கெட் கிடைச்சா போதுங்கிற லெவல்ல ஸ்டேட் கமிட்டில இருக்கிறாங்க. ஆனா சென்ட்ரல் கமிட்டி எங்களோட ஆர்டிடிஎமோட கருத்தின் அடிப்படையில இவர்கிட்ட 67 சீட்டு குறைஞ்சி வாங்கினோம்னா, குறைவா சீட்டு வாங்கினோம்னா 29 இவர் காலவாரிட்டு போயிடுவாரு, காங்கிரஸுக்கு ஆஃபரை கொடுப்பாரு. சோ அதிக சீட்டு வாங்கி இந்த வேற எங்கேயும் இவரு ஜம்ப் பண்ண முடியாத அளவுக்கு, ஜம்ப் பண்ணா 24 விட மோசமா இவர் தோப்பாருங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு 11.4% வாக்குக்கு உரிய சீட்டை பாஜக பெற்றுன்னு நினைக்கிறாங்க. முதல்ல பாஜக சீட்டு பெற முடியட்டு, அது பிறகுதான் அடுத்தவங்க கூட்டணியில இருக்கக்கூடிய பாஜகவுடைய சீட்டு பெற முடியட்டு, அது பிறகுதான் எடப்பாடியில ஜெயிக்கிறதுக்கு அன்புமணி முக்கியமா விஜய் முக்கியமானு. என்ன பொறுத்தவரை அன்புமணி தான் அவருக்கு முக்கியம். அன்புமணி பிளஸ் பாமக, ஸ்டாலின் பிளஸ் விடுதலை சிறுத்தைகள்னா வட தமிழகத்துல விஜய் கேண்டிடேட்டும் இல்ல, களத்துக்குள்ளேயும் வரமாட்டாரு. போலரைசேஷன் தான் வரும். உனக்கு கரூர்ல நீங்க பண்ண இந்த வித்தைய உண்மையிலேயே உங்களுக்கு தனிச்சு போட்டிருக்கிற எண்ணம் இருந்ததுன்னா விக்கிரவாண்டியில பண்ணிருக்கணும். அந்த போலரைசேஷனை முறியடிப்பண்ணு களத்துக்குள்ள நின்று உங்க ரசிகர்களைய நீங்க கரூர் கூட்டத்துக்கு மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஆள் கொண்டு வந்திருக்கீங்க. 10 பாயிண்ட்ல பேசாம 1 பாயிண்ட்ல பேசுறீங்க, வாரத்துல ஒரு நாள் பேசுறீங்க. இது எல்லாமே எடப்பாடி கிட்ட சீட்டு வாங்குறதுக்கு, நோட்டுக்கும் சீட்டுக்கும் பேரம் பேசுறதுக்கு, கூட்டம் காட்டி பேரம் பேசக்கூடிய ஒரு ஜிம்மிக்ஸ் தானே தவிர தனிச்சு போட்டியிடக்கூடிய உண்மையான நோக்கம் கிடையாது உங்களுக்கு. அப்ப நீங்க உண்மையிலே அது இருந்திருக்கும்னா நீங்க விக்கிரவாண்டியில வன்னியர் பறையர் போலரைசேஷனை உடைச்சிருக்கணும், களத்துக்குள்ள வந்திருக்கணும்.
எல்லா மாவட்ட ரசிகர்களையும் கொண்டு வந்திருக்கணும். அது விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷனா காட்டியிருக்கணும். திருமங்கலம் சரத்குமார் மாதிரி பிளாப் ஆனா 26ல பேரம் பேச முடியாதுன்னு நீங்க ஓடிட்டீங்க. இப்ப விஜய் முக்கியமா அன்புமணி முக்கியமானா எடப்பாடியில ஜெயிக்கிறதுக்கும் எடப்பாடி 10.5 எடுத்து அன்புமணி களமாயிடக்கூடாதுன்னு 15 கேட்கிறாரு. சாரி 15 எடுத்து அன்புமணி தனிச்சு களமாடுனா நம்ம சிக்கி விடுவங்க லெவல்ல எடப்பாடி யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறாருங்கிறதெல்லாம் அந்த களம் வரும்போதுதான் தெரியும். விஜய் ஆப்ஷன் இருக்கு, எடப்பாடி ஆப்ஷன் இருக்குது, அன்புமணிக்கு ஆப்ஷன் இருக்கு, எடப்பாடி ஆப்ஷன் இருக்குது, தேமுதிக டிஎம்கே ஆப்ஷன் இருக்கு, இது எடப்பாடி ஆப்ஷன் இருக்கு, விஜய்க்கு காங்கிரஸ் ரூட்ல டிஎம்கே ஆப்ஷன் இருக்குது. இப்ப சொல்லுவாங்க சொன்னா இதே ஆதவர்ஜுனா திருமாவளவன் தான் எல்லாம் பேசின நரம்பில்லாத நாக்கு ஆதவர்ஜுனா சந்தர்ப்பவாதமா எங்களுக்கு அண்ணா சொல்லியிருக்கிறாரு, கொள்கை தான் முக்கியம், வேட்டி தான் முக்கியம், கொள்கை எதிரி பாஜக எதிர்க்கணும்ட்டு ஸ்டாலின் கூட போய் அவருக்கு ஒரு சீட் வாங்கினா வாங்கிட்டு போவார். இப்படிப்பட்ட சந்தர்ப்பவாதிகளும் பல கட்சி மாறினவங்களும் தான் தாவேக்கால இருக்கிறாங்க. சோ இவங்க வந்து 2 ஆப்ஷன்ல இருக்கிறாங்க. திமுக ஆப்ஷனை காட்டல, பட் ராகுல் காந்தி ட்ரை பண்றாரு பிஜேபி சைடு போயிடக்கூடாதுன்னு. தேமுதிக 2 ஆப்ஷன்ல இருக்கிறாங்க, ராமதாஸ் 2 ஆப்ஷன்ல இருக்கிறாரு. அப்போ எடப்பாடிக்கு கூட்டணிக்கு யாரு இருக்கா? அன்புமணி தனிச்சு போட்டி 10.5 15% அல்லது எடப்பாடி கூட 30 சீட்டு ராஜ்யசபா. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு கூட்டணிங்கிற லெவல்ல உங்களை விட ஸ்டாலின் கம்ஃபர்டபுளா இருக்காரு. ஸ்டாலின் கூட போறதுக்கு டிடிவி ஆப்ஷன் ஓபன் பண்ணியிருக்காரு, ஓபிஎஸ் பண்ணியிருக்கிறாரு, பிரேமலதா பண்ணியிருக்கிறாங்க, டாக்டர் ராமதாஸ் பண்ணியிருக்காப்புல. காங்கிரஸ் ராகுல் ரூட்ல நாங்க விஜய கொண்டு வந்தா எங்க சீட்டை குறைச்சிருக்கோம்னு ராகுலும் முயற்சி பண்றாரு விஜய் கிட்ட. சோ கூட்டணி மீண்டும் கூடுதலா பெருக்கிறதுல கூட ஸ்டாலின் தான் கம்ஃபர்டபுளா இருக்கிறாரு. விஜய் பாஜக கூட்டணி சேர்ந்த பிறகுதே சில தலைவர்கள் பாஜக கிறிஸ்டின் முஸ்லிம் மைனஸ்ங்கிறத பேசுறதே என்னால கேட்க முடியும். செங்கோட்டையன் வந்து இப்ப தேர்தல் ஆணையத்துல முறையிடுறாரு, நீதிமன்றத்துல முறையிடுறாராம். எடப்பாடி பழனிசாமி கிட்ட அதிகாரமே இல்ல, அவர்கிட்ட கட்சியே இல்லை அப்படின்னு எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி தான் ரெட்டலை கொடுத்திருக்கிறாரு, அவர் தலைமையில தடை இல்லாம ரெட்டலை கொடுக்கப்படுது. கர்நாடகாவில் அதை வாங்கிட்டாரு, அது அவருக்கு திறமை, பாராட்டுறேன். நம்ம எதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டேன். ஆனா 4 வாரத்துல இந்த பொதுச் செயலாளர் முடிக்கணும்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி இன்னும் அதை முடிக்க முடியாம திணறாரு. சோ செங்கோட்டையின் விஷயத்த தங்கள் பலத்துக்குரிய சீட்டை வாங்குறதுக்கு கூட பாஜக பயன்படுத்தலாம். சோ முதல் முறை எடப்பாடி பழனிசாமி பாஜக கிட்ட பேரத்துல செங்கோட்டையனை வச்சு பாஜக பயன்படுத்தலாம். இந்த பிரச்சனை, அந்த கேஸ், அதெல்லாம் அவங்க பயன்படுத்த முயற்சி பண்ணலாம். அண்ணாமலையோட ரிவோல்ட் எல்லாமே எடப்பாடி திணறிட்டு தான் நிக்கிறாரு, சிக்கிக்கிட்டு தான் நிக்கிறாரு. அவரு முபாரக் தவிர அவர் யாருக்கும் இல்லாத சூழ்நிலையில தான் அவர் பாஜக கூட்டணிக்கு வந்தாரு. பாராளுமன்றத்திலே பாஜக மைனஸ் ஒரு சட்டமன்றத்துல வந்தது காரணம் அதுதான். மனோஜ் பாண்டியன் அவர்கள் திமுகவுக்கு போயிருக்காரு, அதை பாக்குறீங்க? மனோஜ் பாண்டியனுக்கு ஆலங்குளத்துல கணிசமான வாக்கு செல்வாக்கு உண்டு. அந்த செல்வாக்கும் திமுகவோட அடிப்படை பலமும் கூட்டணி பலமும் சேர்ந்தா மனோஜ் பாண்டியன் ஆலங்குளத்துல ஜெயிக்க முடியும். இந்த மாதிரி அதிமுகவுக்குள்ள நிறைய எம்எல்ஏக்கள் இருக்காங்க. வரும் நாட்கள்ல அந்த எம்எல்ஏக்களும் அதிமுக எம்எல்ஏ ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ, அதிமுக எம்எல்ஏ தானே, ஓபிஎஸ் ஆதரவாளரா இருக்கலாம், அதிமுக எம்எல்ஏ தானே அவரு. இப்ப டவுன் யாருக்குன்னா அவர் ஓபிஎஸ்க்கு தான். ஓபிஎஸ்க்கு டவுன் தான். ஓபிஎஸ் இருந்த ஆதரவாளர் போனது ஓபிஎஸ்க்கு டவுன் தான் சொல்லிட்டு தான் போயிருக்கிறாரு. பட் ஓபிஎஸும் வருங்காலத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட கூட்டணியில தான் சேருவாரு நான் கணிக்கிறேன். ஏன்னா அது இந்த பொதுச் செயலாளர் அந்த கேஸை பொறுத்து இருக்குது. இல்ல ஓபிஎஸ்க்கு இந்த விஷயம் ஒரு நெருடலா இருக்காதா? கண்டிப்பா நெருடல் தான். ஸ்டாலினை போய் பார்த்துட்டு வந்திருக்காரு, நெருடல் தான். அதுக்கு பிறகு எப்படி கூட்டணிக்கு போவாருன்னு நினைக்கிறீங்க? எங்க இதெல்லாம் ஒரு மேட்ரா கூட்டணிக்கு போறதுல? திமுகவோட கூட்டணிக்கு போனா அன்பழகன் மாதிரி ஒரு உயரிய இடத்துக்கு வரலாம். அத்தகைய தகுதி திறமை கொண்டவர், முதலமைச்சரா இருந்தவர். பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு சொல்லும் போது திராவிட இயக்கத்தை வலுப்படுத்துறதுக்கு ஸ்டாலினை பலப்படுத்தணும்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாமே. ஆதவர்ஜுனாவே வேட்டியா துண்டான்னா கொள்கை எதிரி, பாஜக தான் எதிரி, ஸ்டாலின் அங்க ஏத்துக்கூடன்னு ஏன் போக மாட்டார்? பல கட்சி மாறினவர் தானே ஆதவர்ஜுனாவே. அந்த அளவுக்கு கடுமையா திமுகவை தாக்கக்கூடியவர். ஓபிஎஸ் ஒன்னும் அப்படி திமுகவை கரூர் விஷயத்திலேயே எல்லா விஷயத்திலேயே ஒன்னும் கண்ண மூடிட்டு தாக்குதல் நடத்தலையே, வன்மத்துல தாக்குதல் நடத்தலையே. ஸ்டாலினை போய் பார்த்துட்டு தானே வந்திருக்காரு 3 தடவை. செங்கோட்டன் சொல்றாரு அதிமுகவுல குடும்ப அதிகமா இருக்கு. இது பலரும் பேசிட்டாங்க. முத இதை பேசின நான் தான். ஐயர் நாடார் என்ன செய்ய முடியும்னு எங்களுக்கு எதிராக சேலஞ்ச் பண்ணி அந்த சேலஞ்சை நாங்க எடுத்துக்கிட்டோம். தம்பி தொழிலதிபரா சிறக்க வாழ்த்துக்கள். அரசியல் ரீதியாக அவங்க சேலஞ்சை எடுத்துக்கிட்டோம்னு நாம சொன்னது நாம தான். தம்பி மிதுன் பழனிசாமியை தான் செங்கோட்டையன் சொல்றாரு.
மைத்துனருடைய ஆதிக்கம் இதெல்லாம் இப்ப செங்கோட்டையன் எடுக்கக்கூடிய மூவ்னால என்ன ஏதாவது ஒரு தாக்கம் வருமா அதிமுக? செங்கோட்டையன் எடுக்கக்கூடிய மூவ் வந்து கண்டிப்பா எடப்பாடிக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இமேஜை அடிச்சிருக்குது. எந்த அளவு தாக்கம்ங்கிறது தேர்தல் ஆணைய வழக்கை பொறுத்து தான் சொல்ல முடியும். அது நான் பெருசா ஹோப்லா எடுக்கல. பட் எடப்பாடி அது கொஞ்சம் பதட்டம் இருக்கு. எடப்பாடி சைடு எடப்பாடிக்கு பதட்டம் இருக்கு. அதுல எதுவும் வரலாம், வர வாய்ப்பு இருக்கு. ஒரு வேளையில அடிபட்டுருவோமோ, அதாவது எல்லாத்தையும் கவுத்து எடுத்து ஒரு கட்சியை பிடிச்சிட்டோம், அதை நம்மகிட்ட வந்து தட்டி பறிச்சிருவாங்களோ அப்படிங்கிற அச்சம் அவருக்கு. இல்ல பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது பிஜேபி பின்னாடி யாரு பின்னாடி தான் சார் பிஜேபி? காலம் வரும்போதுதான் தெரியும். இல்ல உங்களுக்கு எதுவும் தெரியாது சீரியஸா? எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னா நாங்க ஃபர்ஸ்ட்ல வந்து எடப்பாடி வேண்டாம், சீமானை முன்னிறுத்தி போலான்னு தான் நாங்க சொன்னோம். 18-8 முன்னிறுத்தி பண்ணா நிதிஷ்குமாரை முன்னிறுத்தி பண்ண மாதிரி போலான்னு தான் சொன்னோம். நாங்க சொன்னதும் நடந்துரும்னு ஓப்பனா சொன்னதும் நடந்துரும் நினைச்சு எடப்பாடி வந்து 20 உள்ள கொண்டு வந்துட்டாரு. 20 உள்ள கொண்டு வந்தது எங்களுக்கு வெற்றி. ஐபி நாங்க தான் எங்க சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி மோடி அண்ணாமலை பண்ணிடுவாங்கன்னு ஆர்டிடி பண்ணதுக்கு அச்சப்பட்டு தான் பார்லிமெண்ட்லயே வராதவர் வந்துட்டாரு. ஆர்டிசிமோட ஒரு மோடிக்கான ஒர்க்குங்கிறத ஐபி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, குஜராத் டீம் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, மோடிக்கு தெரியுது. பட் ராகுல் காந்தி ஆன்டி மோடியை பலப்படுத்துறோம்னு விஜயில இருந்து தினகரன் வர யார் வந்தாலும் நான் சீட்டை குறைச்சிக்கிறேன்னு சொல்றதும், பிஏபி பார்ட்டிக்காக 6 சீட்டு என்டிஏல நின்ன கட்சிக்கு 18 சீட் கொடுக்கறதுக்கு 10 சீட்டை குறைச்சி பீகார்ல வாங்கும் போதும் பாஜகவும் ஒரு 20% வரக்கூடியவரை நாம எப்படி கண்ணை மூடிட்டு எடப்பாடி வெறுப்புல பேச முடியும்? மோடிக்கு அது லாபம் தானே. அந்த இடத்துக்குள்ள அந்த லாபத்தை பண்ணவே ஆர்டி டீம் எங்களை கண்டு பயந்து பார்லிமெண்ட்லேயே வராதவர் சீமான சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க, அண்ணாமலை ஆர்டி பிஎம்ஓன்னு அச்சப்பட்டு வந்திருக்காருங்கிற அந்த கிரெடிட்ல கிளைமை நாங்க எடுத்துக்கலாமே தவிர 20% ஓட்டோட ஒருத்தர் வராருன்னு சொல்லும் போது அந்த இண்டி கூட்டணியை ராகுல் காந்தி ஸ்டாலின்கிட்ட விட்டு கொடுத்து பலகீனப்படுத்தும் போது நாம அந்த இடத்துக்குள்ளேயே பார்க்கணும். பட் எடப்பாடியை நாங்க எங்க செக் வைக்கிறோம்னா, அவரை அளவுக்கு மீறி வளர விட்டுட்டோம்னா 29 மோடியை ஏமாத்திடுவாரு. அதுக்கு பாஜக உரிய சீட்டை பெறணுங்கிறோம். அதுக்குள்ள என்ன வருது, அவர் என்ன பண்றாரு, எப்படி நடக்குங்கிறது போக போகதான் தெரியும். 2 கூட்டணி அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் இடையில உள்ள மோதல்ல முடிஞ்சுது. மக்களவை தேர்தலே 12 கேட்டாரு அண்ணாமலை, 6 தான் தருவானாரு. அது முடிஞ்சு போச்சு. இப்போ அண்ணாமலை தான் பெரிய அளவு ஹீரோவா நின்று அந்த சீட் ஷேரிங்ல அண்ணாமலை ஏறிட்டாரு. அது அண்ணாமலையோட கருத்தை பிஎம்ஓ ஏத்துக்கிட்டாங்க, அமித்ஷா ஏத்துக்கிறாரு, நட்டா, சந்தோஷ், சுதாகர் ரெட்டி, ஜெய் பாண்டா எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா உரிய சீட்டு வாங்கலன்னா எடப்பாடி 29 கலத்தி விட்டுருவாரு, 24 மாறின்னு ஆர்டி டீமோட கருத்து அங்க எடுபடுது. குஜராத் டீம் பீப்புளும் அதைத்தான் இப்ப முன் வைக்கிறாங்க. சத்ரியன் குருமூர்த்தியும் அதை தெளிவா இருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துக்குள்ள சீட் ஷேரிங் பிட்வீன் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி தான் மெயின் இஷ்யூ. எப்படி வருதுன்னு பார்ப்போம். அண்ணாமலை பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுன்றாரு. எதை மெயின் பண்றாரு, என்ன ரோல் பிளே பண்ணிட்டு இருக்காரு? அவர் அதுல அடுத்த கட்டம் தெளிவா பேசுவாரு. அதுக்கு முன்னாடி நாம அதுல பேச வேண்டியதுல அடுத்த கட்டம் அண்ணாமலை தெளிவா பேசுவாரு. அந்த கட்டம் சீட் ஷேரிங் பிறகு வரலாம். சீட் ஷேரிங் சரியா இருந்தா அண்ணாமலையே தான் உழைத்து எடுத்த வாக்குக்குரிய சீட்டு கிடைச்சிடுச்சு, 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை, சாதனை தான். அன்னைக்கு 2.7% வாக்கு தான் கிடைச்சது. அன்னைக்கு நோட்டாவுக்கு கீழே போனாங்க, அதனால 5 எம்பி சீட்டு கொடுத்தது கரெக்ட் தான். இன்னைக்கு அவரும் கோழை நாய்கள் சீமான் விமர்சனம் பண்றதுக்கு ஆளாயிட்டாரு, என்டிஏயும் ஆளாயிட்டாங்க, விஜயும் ஆளாயிட்டாரு. அப்போ அந்த இடத்துக்குள்ள நான் பெருசு என்டிஏ கீழேன்னு சொல்ல முடியாது. அவர் தான் விக்கிரவாண்டியில இருக்கல. அது என்டிஏ சம்பந்தமா. பிஜேபி சம்பந்தமா 24 ரிசல்ட் தான் பேசும். 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை அண்ணாமலை கேட்கறது நியாயம் இருக்கு. பாஜக டெல்லி தலைமையும் அதை உணர்றாங்க. 19 விஷயம் வேற. அப்போ பிஜேபி கேண்டிடேட்டே போட முடியாம பரிதாபத்துல இருந்த கட்சி, எல்லாரும் கூடி கும்மாளம் அடிச்சு நோட்டா கீழே போக வச்ச கட்சி. இப்போ அப்படி இல்லை. கடைசி ரிசல்ட் 20-11.4. அப்போ அந்த மற்ற தலைவர்களுக்கும் சேர்த்து 2-1ங்கிறதுல அண்ணாமலை தெளிவா இருக்கிறாரு. டெல்லி பாஜகவும் அப்சர்வர்ஸும் கேசவ நாயன்ஜியும் இதை ரவீந்திர துரைசாமி சொல்றது கரெக்ட். இதை மோடிக்காக முன்னெடுக்கிறது ஆர்டி டீம் தான். அண்ணாமலை வெளிப்படையா சொல்லல, ஆர்டி டீம் தான், நாங்க தான் வெளிப்படையா சொல்றோம். ஸோ இது கரெக்டுங்கிறத இன்னைக்கு மாநில தலைவர்கள் டாக்டர் தமிழிசை அம்மையார், பொன்னாரு, நயனார் நாகேந்திரன் போன்றவங்களும் மோடிக்காக ரவீந்திர துரைசாமி பேசுறது கரெக்ட் தான், நம்ம ஷீட் ஷேரிங்ல விட்டுறக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்காங்க. ஒரு சிலர் ஏதாவது தங்களுக்கு டிக்கெட் கிடைச்சா போதும்னு நினைக்கக்கூடியவங்க தான் சரி எடப்பாடி தரட்டு, நமக்கு ஒரு சீட்டை தந்துடணும்னு. இப்போ ஆதவர்ஜுனா போன்ற கோஷ்டிகள் 1000 வெளியே பேசினாலும் அந்த இவரு அருண்குமாரா எடப்பாடிட்ட போய் 2 சீட்டு வாங்கிடணும்னு நினைக்கிறாங்கல்ல அந்த கட்சிக்குள்ள. அதே மாதிரி பாஜகவுலயும் ஆட்கள் இருக்கிறாங்க. பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிய அதிமுக, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்களுடைய ஸ்டாண்ட் இனி என்னவா இருக்கு? டிசம்பருக்கு மேலதான் தெரியும். திமுக ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்கு. ஓகே.
நிறைய விஷயங்களை பகிர்ந்து நன்றி.